வெற்றின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். தோல்வின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றத இந்த உலகத்துக்கு காட்டியவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். தோல்வி என்பது அவர்களுக்கு புதிதல்ல. 5 முறை தேர்தல சந்திச்சு 5 முறையும் தோல்வியை எதிர்கொண்டிருக்காங்க. 2006 சட்டமன்ற தேர்தல், 2009 நாடாளுமன்ற தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல்னு 5 முறை தேர்தல சந்திச்சு 5 முறையும் தோல்வியை எதிர்கொண்டிருக்காங்க. தற்போது தெலுங்கானாவின் ஆளுநர் பதவியையும், புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் பதவியையும் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்புல நிருபர்கள் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் நோக்கி இந்த முறை வந்து மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டப்போ, அது என் கையில இல்ல, ஆண்டவன் கையிலும் ஆள்பவர்கள் கையிலும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பதிலளிச்சிருந்தாங்க. ஸோ வந்து தற்பொழுது தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது தெரிகிறது. எந்த தொகுதியில் போட்டியிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டிச்சேரி தொகுதியில் முதல்ல போட்டியிட உள்ளதா சொல்லப்பட்டது. பாண்டிச்சேரி தொகுதியில் போட்டியிட்டா வெற்றி வாய்ப்பும் அதிகம்னு சொல்லப்பட்டது. ஏன்னா பாஜகவும் என்ஆர் காங்கிரஸும் அங்கே கூட்டணியில் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி சின்ன தொகுதியும் கூட. அதனால் வந்து அங்கே வந்து போட்டியிட்டா வெற்றி வாய்ப்பு அதிகம். அதனால் அங்கே தான் முதல்ல போட்டியிட போகிறாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டது. ஆனால் வந்து தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட போகும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கே நிறுத்தப்படலாம் எனவும், அதன் காரணமாக தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. கடந்த முறை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தொகுதியில் திமுகவின் துணை பொதுச் செயலர் கனிமொழியை எதிர்த்து வந்து தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிட்டு இருந்தாங்க. ஸோ மீண்டும் வந்து அங்கேயே நிறுத்தப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. ஆனால் வந்து இன்னொரு பிளானும் பாஜகட்ட இருக்குது. இந்த முறை வந்து கனிமொழியை எதிர்த்து சமீபத்தில் தன்னுடைய கட்சியை வந்து பாஜகவில் இணைத்த சரத்குமாரின் மனைவி நடிகை ராதிகா சரத்குமாரை கனிமொழிக்கு எதிராக களமிறக்க பாஜக திட்டமிட்டிருக்கதா சொல்லப்படுது. தூத்துக்குடி தவிர நாடார் மக்கள் அதிகம் வாழும் திருநெல்வேலி தொகுதி, அப்படி இல்லாத பட்சத்தில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது. 2011 சட்டமன்ற தேர்தலில் வேளச்சேரி தொகுதியிலையும், 2016 சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியிலையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து போட்டிட்டு இருந்தாங்க. வேளச்சேரி தொகுதியும் விருகம்பாக்கம் தொகுதியும் வந்து தென்சென்னை மக்களவை தொகுதியின் கீழே வருவதால் வந்து அங்கே போட்டியிடவும் வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது. அதே போல் வந்து விருகம்பாக்கம் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜனோட வீடும் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் என தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்பு மாநில தலைவராக இருக்கும்போது அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த முறை தமிழ்நாட்டில் தாமரை மலருமா? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா, தோல்வி கிடைக்குமா, அல்லது வெற்றிகரமான தோல்வி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.